தற்போது ரயில்வே துறை சார்பாக அந்த பகுதியில் பணியாற்றியிருந்த கேட் கீப்பரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் ரயில்வே துறையினர். மேலும் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தாயுமானவன். தற்போது மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்றிருக்கிறது. 7:45 அந்த பகுதியில் வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் ஒரு வளையத்தில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருந்தாலும் மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது கள பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? முழுவதும் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதா? விவரங்கள் என்ன? குறிப்பா இந்த வழித்தடத்தை பார்க்கும் பட்சத்துல இது ஒரு பிரதானமான வழித்தடமாக இருந்து வருகிறது. விழுப்புரத்திற்கு பிறகாக தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் இரு வழித்தடத்துல நேரடியாக விருதாச்சலம் மார்க்கத்திலும் அதன் பிறகாக கடலூர் மார்க்கத்திலும் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை மார்க்கம் என்பது தென் மாவட்டம் செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் இயக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடமாக இருந்து வருகிறது. இந்த வழித்தடத்துலதான் இன்று காலை விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக காலை 7:45 மணி அளவுல இந்த விபத்து என்பது நேர்ந்ததாக ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் சிதம்பரம் வரையிலும், அதே போல இந்த புறம் சென்னையில் இருந்து இயக்கப்படக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் விழுப்புரம், கடலூர் வரையிலும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ரயில்களுடைய இயக்கம் என்பது தாமதமாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருப்பு பாதையை சீரமைக்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பா இந்த லெவல் கிராசிங்ல அந்த தனியார் பேருந்து, அதாவது பள்ளி பேருந்து விபத்து ஏற்பட்டு லெவல் கிராசிங் இல்ல அருகாமையில தண்டவாளத்திலேயே அந்த பேருந்து சிதறி கிடப்பதன் காரணமாக அந்த பேருந்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது ஒருபுறம் துவங்கி இருக்கிறது. மறுபுறம் இந்த விபத்தின் காரணமாக அந்த ரயிலுடைய இன்ஜின் செல்லக்கூடிய பாதையில் மின்மயமாக்கப்பட்ட பாதையாக இருப்பதால் ஆங்காங்கே மின்சார உயர்களும் அருந்து கிடப்பதன் காரணமாக அந்த மின்சார உயர்களை மீண்டும் பொருத்தக்கூடிய பணிகள் என்பது துவங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இங்கே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்காக மருத்துவ நிவாரண வேனுடன் ரயில்வே நிவாரண வேனும் தற்போது வரவழைக்கப்பட்டு அதற்கான பணிகள்ல ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த விபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் மனித தவறு பிரதானமாக நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் முதற்கட்டமாக சம்பவத்தை பார்த்த மக்கள் இது ஒரு ஆளில்லாத ரயில்வே லெவல் கிராசிங் எனவும் இன்டர்லாக்கிங் மற்றும் சிக்னல் பிரச்சனையின் காரணமாக இந்த கேட் மூடப்படாததால இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரயில்வேயுடைய அடுத்த கட்ட விசாரணையில இது இன்டர்லாக்கிங் செய்யப்படாத ரயில் பகுதி என்பதன் காரணமாக மேனுவல் லெவல் கிராசிங், அதாவது மேனுவலாக ஆட்களை அங்கு வைத்து அதன் மூலமாக ரயில்களுடைய கேட்டை மூடக்கூடிய பகுதியாக இருந்து வந்தது. அதன் அடிப்படையில முதற்கட்டமாக அந்த மனித தவறு, கேட் கீப்பர் தவறு செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.